இந்த சித்தர் பீடத்தினுடைய பவர்ஃபுல்லான சித்தர் பீடத்தில் பவர்ஃபுல்லான அந்த மனிதனுடைய முழு உருவச் சிலையை இந்த இடத்துல முருகனுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வந்து சிலை வைக்கதா சொல்லியிருக்கீங்க. பின்னாடி அது கோயில கூட மாற்றப்படும், அபிஷேக ஆராதனை நடக்கும். எனக்கு சின்ன கேள்வின்னா, நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. மக்கள் அன்றாட பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க, வாழ்வார பிரச்சனை இருக்கு. இது போன்ற அரசியல் கட்சி தலைவருக்கு சிலை கோயில் வழிபாடுலாம் தேவையா? 100% வந்து தேவை. மனிதனா பிறந்த எல்லாருக்கும் அதே கான்செப்ட் தான் இருக்கணும். பிறந்தோம் வளர்ந்தோம் தின்னோம் வேண்டோம் அப்படின்னு சொல்லி சாகவே கூடாது. ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது. அதுதான் சித்தர் பீடத்தினுடைய சித்தர் பீடனா நீங்க ஆல்ரெடி சித்தர்கள் வச்சிருக்கீங்க. விஜய் அப்படின்னா சித்தரா? விஜய் ஏன் சித்தரா ஏத்துக்க முடியாது? நீங்க இந்த கொங்கு மண்ணிலேயே வந்து இதே மாதிரி விஷயங்கள்லாம் செய்றீங்க. ஒரு பக்கம் குஷ்பு கோயில் கட்டினாங்க, ஒருத்தர் வந்து ஏலியனுக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அந்த வயசுல நீங்களும் விஜய் கோயில் கட்டுறீங்க. சிஎம் சார் எதாவது சாப்பிட ஆசைப்படுறீங்களா? இந்த எங்கள் ஊரில் சோறாக்கணும், கொஞ்சம் பொங்கல் இருக்குது, வச்சுட்டு கும்பிட்டு நல்லபடியாக ஆட்சி நடத்துங்க அப்படின்ட்டு அவன் போகட்டும். சிலைக்கு வச்சுட்டு கும்பிட்டு போனால் போதும், ஆட்சி நடந்துருக்கிறீங்க. என்ன மாற்றம் இருக்கு? சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. இதை முக்கியமான 3 தலைவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும். அவங்க சரி பண்ணிக்கலாம். அப்படி இறைவன் உண்மை இருத்தெல்லாம் கொண்ட மெய் என்பர்களே வணக்கம். என்னென்னு நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அன்பே அகிலம் அல்வாக்கு சித்தர் பீடத்தில் இருக்குங்க. ஐயா இருக்காங்க. ஐயா ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான செய்தி நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நம்ம சேனல் ஏற்கனவே வைரலாக இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜய் அவங்க வந்து முதலமைச்சர் ஆக போகிறாங்க அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே பல விஷயங்களை அகத்திட்டு அல்வா கேட்டு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு புதிய அறிவிப்பை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அதை பற்றி ஐயா சொல்கிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா ஐயா? நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனல் மூலமாக புகழ் அடைஞ்சிருக்கீங்க. விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. அந்த பிறகு நிறைய பேர் உங்களுக்கு தாவேக அன்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு நேரில் இன்றைக்கி தான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியே தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அதை பற்றி சொல்லிங்கய்யா. முக்கியமான அறிவிப்பு, சென்ற முறை போட்ட வீடியோ வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அதுக்கு நாம் வந்து தொடர்ந்து வந்து எந்த ஒரு விஷயம் இந்த இயற்கையில் வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியில் இயங்கிட்டு இருக்கிற எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை நடக்க போகிறத நம்ம முன்கூட்டியே சொல்லிகிட்ருக்கோம். ஒரு 40 இயர்ஸாக நம்ம அதை சொல்லிகிட்ருக்கோம். அது மாதிரி தான் நாம் வந்து இதை வந்து கேஷுவலாக தான் திட்டம் போட்டெல்லாம் நம்ம விஜய்க்கு பார்க்கல. ஏற்கனவே கிரிக்கெட்டுக்கு சொல்லி உலகக்கோப்பை இந்தியா தான் ஜெயிக்குங்கிறத நம்ம முதல்லையே பத்திரிக்கைக்கு நம்ம நியூஸ் கொடுத்துருக்கோம். பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுத்து சொல்லியிருக்கோம். எதாக இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக நடக்க போகிறதோ அப்படியே நம்ம சொல்லிடுவோம். இப்பயும் அதே மாதிரி தான் ஜெயலலிதா கலைஞர் அப்படின்னு அப்பயே சொன்னீங்களே நீங்கள்? ஆமாம், எல்லாத்துக்கும் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரும்போதும் நாம் தான் வந்து பேக்ஸே அனுப்பிச்சிருக்கோம். அந்த அம்மாவுக்கு பேக்ஸே அனுப்பிச்சிருக்கோம். ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வரும். ஒருத்தர் ஆட்சி அமைக்கணும்னாவே சாதாரணமாக அது நடந்துடாது. அதில் வந்து அவங்கவுங்களுக்குன்ட்டு ஒரு ஜாதக பிரகாரம் ஒரு தோஷங்கள், அவங்க பிறவியினுடைய பயன்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்ப்ப தோஷங்கள்லாம் நடக்கும். அது இயற்கையாகவே எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், எல்லாத்துக்கும் அது இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா சரியாக வந்துடும். அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் அது மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. இப்போ கூட விஜய் சிஎம் ஆவார் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம கடைசியாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆமாம். என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறோம்னா, ஆட்சி அமைக்கலாம், 100% ஜெயிக்கிறது விஜய்ங்கிறத சொல்லியிருக்கோம். அது உறுதியாக சொன்னீங்க. ஆனால் அதுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட், நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வந்தது. அப்போ நெகட்டிவ்ங்கிறதே உலகத்தில் எல்லாத்துக்குமே வரும். ஆமாம். பிரதமராக இருந்தாலும் ஒருத்தன் திட்டுறான், சிஎம்மாக இருந்தாலும் ஒருத்தன் திட்டுறான். முதல்ல அதுக்கு தான் மனிதர்களுக்கு வந்து நாவடக்கம் தேவை முதல்ல அப்படிங்கிறது. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக பழிக்கும், பிரதிபலிக்கும். நாம் பேசிகிட்டு இருக்கிறது நல்ல வார்த்தையாக இருந்தால் அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி உங்களுக்கு நல்லதை திருப்பி தரும். அதே ஒரு மோசமான வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டீங்கன்னா, உங்கள் வாயை விட்டு பிரயோகப்படுத்திக்கிட்டிங்கன்னா, அது வந்து அதனுடைய பலனே அதே மாதிரி 100 மடங்கு உங்களுக்கு மோசமான செய்திகளை தான் இங்கே வந்து கொண்டாந்து கொடுக்கும். கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம், விஜய்க்குமே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது. இதை முக்கியமான 3 தலைவர்கள்
ஃபோன் பண்ணி கேட்டால் மட்டும் அந்த ரகசியத்தை சொல்ல முடியும். அவங்க சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறோம். விஜய் கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்கள் உங்ககிட்ட பேசுறீங்க. அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன். அதைத்தான் நம்ம முக்கியமாக தலைவர் பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? இந்த தலைவர் பேர் சொன்னால் அந்த தலைவருக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுனால முக்கியமான 3 பெருங்கட்சி தலைவர்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் உங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம் அந்த இடத்துல நடக்க போகிறதுங்கிறத நான் சொல்லுவேன். உங்களுடைய வெற்றியில் வந்து சிறு பிழைகள் நடக்கும், அதையும் நம்ம சொல்லுவோம். அப்படிங்கிறனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா 3 பெருங்கட்சி தலைவர்கள் 3 பேர்த்த தான் சொன்னேன். 3 பேர்த்துக்கு பிரச்சனை நடக்க போகுது. விஜய்க்கு நடக்க போகுது, அதிமுகவுக்கு நடக்க போகுது, திமுகவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அதை மக்கள் வந்து நிறைய பேர் புரிஞ்சிக்கல. அதேமாதிரி 3 பெருங்கட்சி தலைவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் அதனுடைய நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத நாம் அதில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் 3 பெருங்கட்சி தலைவர்களும் ஃபோன் பண்ண கிடையாது. 3 பெருங்கட்சி தலைவர்களும் இன்றைக்கி அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதனுடைய பிரதிபலன் மாற்றம் கிடையாது. ஐயா, இப்போ நம்ம பீடா சார்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவங்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுக்குறதா சொன்னீங்கய்யா, சொல்லிங்க. இது தமிழக முதல்வருக்காக கொடுக்கறது கிடையாது, ஆல்ரவுண்ட் அவர் இன்க்ளூடிங் ஆயிடுவார். ஆனால் வந்து நாட்டு மக்களுக்காக கொடுக்கறது ஒரு விஷயம். அவருக்கு வந்து எவ்வளோ புகழ் சேர்த்தாலும் வந்து ஈடு செய்ய முடியாது. அந்தளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு முதலமைச்சர். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முதலமைச்சராக வந்து யாரையுமே பார்க்க முடியல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நமக்கு தெரிஞ்ச இந்த நூற்றாண்டில் வரலாற்று சிறப்பு மிக்க தலைவர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஜோசப் விஜய் தான். அதில் மாற்றம் கிடையாது. அதனால் அவருக்கு வந்து இந்த மக்கள் பூராமே பார்த்து மகிழ்ந்து ரசித்து கொண்டாடுற அளவுக்கு ஈரோடு மாவட்டத்தில் நம்ம அன்பே அகிலம் வரலாற்று சித்தர் பீடத்தில் அவருக்கு இங்கே செலவைக்கிறதாக முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சித்தர் பீடத்தின் சார்பாக விஜய்க்கு செலவைக்கிறீங்க, செலவைக்கிறோம். அதில் கோயில் அமைக்கிறீங்களா இல்லை செலை மட்டும் தனியாக? கோயில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட சித்தர் பீடம் இருக்குது. இங்கே எல்லா சாமியும் இருக்குது. சிவனுடைய குடும்பம் மொத்தமாக நம்ம ஒரே சிலையாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து திசை 4 வந்து அவங்க பரிபாலிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அதே மாதிரி இவங்க 4 திசை பரிபாலிக்கிற மாதிரி இந்த சித்தர் பீடத்தினுடைய பவர்ஃபுல்லான சித்தர் பீடத்தில் பவர்ஃபுல்லான அந்த மனிதனுடைய முழு உருவச் சிலையை இந்த இடத்துல முருகனுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட்டில் வெளியில் இடம் இருக்குது. இந்த 2 இடத்த நாங்கள் சூஸ் பண்ணி இருக்கிறோம். சரி, இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் நாங்கள் அகத்தியர்கிட்ட கேட்போம். கேட்டு தான் பண்ணுறீங்களா? இடத்த சூஸ் பண்ணுறது அகத்தியர்கிட்ட கேட்போம். செலை வைக்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். சித்தர் பீடம் செலை வைக்கிறத முடிவு பண்ணிடுச்சு. அதில் மாற்றம் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு வந்து செலை வைக்கதா சொல்லியிருக்கீங்க. பின்னாடி அது கோயிலில் கூட மாற்றப்படும், அபிஷேக ஆராதனை நடக்கும். எனக்கு சின்ன கேள்வின்னா நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஓகேவா? மக்கள் அன்றாட பிரச்சனைக்கு போராடிட்டு இருக்காங்க, வாழ்வார பிரச்சனை இருக்குது. இது போன்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிலை கோயில் வழிபாடுலாம் தேவையா? 100% வந்து தேவை. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன். அதை முதல்ல உங்களுக்கு சொல்ல கிடையாது, இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த நாட்டு மக்களுக்காக ஒரு விஷயத்தை நான் முதல்ல சொல்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச 2மே தான். சிஎம்முக்கும் இது பொருந்தும், சிஎம்முக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் இது பொருந்தும், ஆஸ்திகனுக்கும் பொருந்தும், நாஸ்திகனுக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. பிரபஞ்சத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம எல்லாத்தையுமே இங்கே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, இது எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய விஷயம். இந்த பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா, இந்த பஞ்சபூதங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மனுஷன் முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் பஞ்சபூதங்கள் தான். இது யாராவது மறுக்க முடியுமா? கண்ணுக்கு தெரியாத கற்சிலைகளை வச்சுக்கிட்டு விஷ்ணு இப்படி தான் இருப்பார், சிவன் இப்படி தான் இருப்பார், முருகப்பெருமான் இப்படி தான் இருப்பார் இப்படின்ட்டு கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை வந்து ஒரு உருவத்தை நாமளே கிரியேட் பண்ணி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யார் தெரியுங்களா? இந்த பஞ்சபூதங்கள் தான். இவங்க 5 பேர் இல்லைன்னா எதையுமே நீங்கள் சாதிக்க முடியாது, எதையுமே வாழ முடியாது. இப்போ அந்த பஞ்சபூதங்கள் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த சிலைகளை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இங்கேருந்து பொருள் எடுத்து தான் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி இப்படி தான் இருப்பார் ஆண்டவன், நம்மளை படைத்தவர் இப்படி தான் இருப்பார்ட்டு ஒரு உறுதி பண்ணி அந்த அன்பான ஒரு சிலைகளை வடித்து அது மூலயமா நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அன்பை பூரா வெளிப்படுத்துகிறோம். முருகனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது, ஏழுமலையானுக்கு அபிஷேகம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் அபிஷேகம் பண்ணி நம்ம அன்பை பூராத்தையும் அந்த இடத்துல செலுத்துகிறோம் இறைவன்கிட்ட. செலுத்தி என்ன பண்ணுறோம்னா, நம்ம இங்கே படைக்கிற பொருள் எல்லாம் இதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்திலேருந்து எடுக்கப்பட்டது, இந்த பஞ்சபூதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா சாமிக்கு படைக்கிறோம். சாமிக்கு படைக்கிறோம், டைரெக்டாக சாமிக்கு போகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன? செஞ்சிடும். அதாங்க இப்போ இறைவனோ நீங்கள் சொல்கிற தெய்வங்களோ இல்லை கண் முன்னாடி இல்லை, பக்திபூர்வம் பண்ணுறோம்.
விஜய் வந்து இருக்காரு, அதே பக்தி தான் இங்கேயும் ஆளா இருக்காருல்ல, அப்புறம் எதுவும் கோயில் அதான் இங்கேயும் வரேன், அதே விஷயத்துக்கு நான் இங்கேயும் வரேன். அதுக்கு தான் இந்த முதல்ல இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். ஏன்னா புரிஞ்சுக்கணும் இல்லையா, மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இந்த பஞ்சபூதங்களுடைய பாயிண்ட்டை சொல்லிடுறேன். இப்படித்தான் இறைவனுக்கு நாம் செலுத்த வேண்டிய அன்பு பூரா இப்படி தான் இறைவனுக்கு போய் சேருது. கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு பஞ்சபூதங்கள் மூலயமா எல்லாமே போய் சேருது. இது உண்மைதான, இது அதே உண்மைதான் நான் இப்போ சொல்கிறது. இது மாதிரி ஒரு சித்தர்களையும் தேவர்களையும் ரிஷிமார்களையும் இந்த உலகத்துக்கு தந்தது இந்த இயற்கை. அது உண்மைதானது. அதே பொசிஷனில் தான் இன்றைக்கி வந்து இந்த முதலமைச்சரை நமக்கு தமிழ்நாட்டுக்கு தந்திருக்குது இந்த இயற்கை. அவர் பாட்டுக்கு படம் நடிச்சிட்டு போயிருக்கலாமே, என்ன தேவை இருக்குது நமக்கு? இங்கே வந்து அவருடைய வருமானத்தில் விட்டு போட்டு, அவருடைய சொகுசான வாழ்க்கையில் விட்டு போட்டு, அவருடைய ஆடம்பரமான வாழ்க்கையில் விட்டுட்டு இங்கேயே வந்து இத்தனை பேர்த்துக்கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, அவமானப்பட்டுக்கிட்டு யாருக்காக இதை செய்கிறாரு? எப்படியாவது இந்த மக்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, 1000 பேர் போன வீடியோவில் சொன்னான், கமெண்ட்ஸ் அடித்தான், ஏதாவது உண்மையாச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று தப்பாக நடந்ததா? நான் சொன்னது அப்படியே நடந்ததில்லை. அதே தான் விஜய்க்கும் அதே தான். அவர் என்ன நினைக்கிறார், மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் அதே கான்செப்ட் தான் இருக்கணும். பிறந்தோம் வளர்ந்தோம் தின்னோம் பேண்டோம் அப்படின்னு சொல்லி சாகவே கூடாது, ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாது. அதுதான் சித்தர் பீடத்தினுடைய கான்ஃபிடன்ஸும். அவருக்கு செலவைக்கிற காரணம் அதுதான், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும். சித்தர் பீடனா நீங்கள் ஆல்ரெடி சித்தர்கள் வச்சுருக்கீங்க, விஜய் அப்படின்னா சித்தரா? விஜய் ஏன் சித்தரா ஏற்றுக்க முடியாது? நீங்கள் வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விஜயகாந்த் செத்துட்டாரு, என்ன செய்யணும்னு நினைச்சாரு? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாரு. அவர் இறந்துட்டார். அவரால் வந்து முழுசாக அதில் வந்து ஸ்டாண்டர்டு பண்ண முடியல. காமராஜர் செஞ்சார், அவரோடைய முழுசாக ஸ்டாண்ட் பண்ணல. அவருக்கு உண்டான வயசு, அவருக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போனார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்க. காமராஜர் விஜய் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஈக்குவல் பவர், ஈக்குவல் பவர். இப்போ எனக்கு ஈக்குவல் பவரை நீங்கள் வரணும்னா என்னுடைய அளவுக்கு நீங்கள் தவம், வலிமை, சிறு வயசுலேருந்தே அந்த ஆன்மீக ஈடுபாடு எல்லாத்தையுமே தண்ணி மாதிரி கரைச்சி குடிக்கணும். அப்போ தான் எனக்கு ஈக்குவலாக நீங்கள் வர முடியும். அதே மாதிரி தான் இப்போ அவருக்கு ஈக்குவலாக இவர் வரான்னு கேட்டிங்கன்னா அவரோட பவர்ஃபுல்லானதாக வந்திருக்காரு. எம்ஜிஆர் இருக்கிறார், உலகம் போற்ற மக்கள் திலகமாக எம்ஜிஆர் இருந்தார். இப்போ அவருக்கு ஈக்குவலாக இவர் இருக்கிறாரா இல்லையா? எம்ஜிஆர் எவ்வளோ காலம் போராடி இருப்பார், காமராஜர் எவ்வளோ காலம் போராடி இருப்பார் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு, இவர் எவ்வளோ காலம் போராடினார்? ஒரே கேள்வி தான். மெமரி பவர் 1, பிரபஞ்சத்தினுடைய பவர் 2, மக்களுடைய சக்தியெல்லாம் அதில் தான் உந்தப்படுது. எப்படி உந்தப்படுது? நீ யோசனை பண்ணாமல் ஓட்டு போட்டான்ல அத்தனை பேரும் கண்டிப்பாக 100% செய்வார், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்கல்ல மக்கள். முடிவு பண்ணதுனால தான் அத்தனை பேரும் பெரும்பான்மையான. யாராவது எதிர்பார்க்க முடியுமா? இதை எடுத்த உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கு யாரால் எது முடியுமா? யாருமே செஞ்சது கிடையாது. அமெரிக்கா ஆண்ட பிரதமர் மந்திரிங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்குது. எடுத்த உடனே யாருமே ஆட்சியை பிடிச்சதோ வரலாறே கிடையாது. அந்த வரலாறு படைத்த சிஎம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைய தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதனுக்கு 5 வருஷம் கழித்து செலவைக்கிறது, 10 வருஷம் கழித்து பார்த்துட்டு செலவைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். அது நம்ம விஷயத்தை பொறுத்து ஒரு பானை சோறு ஓட்டு வர மூட்டை போட்டு அரிசி வைக்கிறீங்க, அத்தனையமாக எடுத்து நோண்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க, வெந்தரிச்சான்னு கொஞ்சோண்டு இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும் அத்தனை சோறும் வெந்திருக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த உதாரணத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்? மக்களினுடைய போகிறேன் எனக்கு வேண்டாம், மக்களுடைய காசை நான் கொள்ளையடிக்க மாட்டேன். என்கிட்ட இருக்குது பணம், நான் எனக்கு சொத்தை வச்சு நான் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிறேன். மக்களுடைய சொத்து, மக்களுடைய உழைப்பு மக்களுக்கே திருப்பி தரப்போகிறேன். இந்த சொன்ன ஒரே வார்த்தை தான். சரி, நல்லதுங்க. இப்போ நீங்கள் சிலை அமைக்க போகிறீங்க, விஜய் ஏற்கனவே தெய்வ நம்பிக்கை விடுவார், எல்லா கோயிலும் போகிறாரு தெரியும். விஜய் தரப்பில் நீங்கள் அணுகுனீங்களா? உங்களுக்கு இப்படி சிலையை வைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஏதாவது? விஜய் தரப்பில் நான் வந்து அணுகலை. ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா நான் என்னோடய முயற்சி என்னென்ன இருக்கோ, என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுக்கணும். நான் அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இவங்க வந்து பணம் கொடுப்பாங்க, இவங்க எல்லா உதவி செய்வாங்க. இப்போ ஒரு தனி மனிதன் இருக்கார், அவர் பார்க்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ அவருக்கு பிறந்தநாள் வருது, அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் போய் நேரடியாக வாழ்த்து சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரும் போய் நம்ம பார்க்கணும் ஆசை, அத்தனை பேர்த்துக்குமே பார்க்கணுன்னு ஆசை. இன்னும் தீராத ஒரு போதையிலே தான் இருக்குது. எப்படியாவது ஒரு தடவை பார்த்துடணும் சிஎம் அப்படின்னு சொல்லி. அது நடக்கிறமா? சாத்தியமா? அது
இந்த சிஎம் பார்க்க முடியாதவங்க நம்ம கோயிலில் சிலையை வந்து பார்த்துட்டு வழிபட்டு போகலாம். 100% அதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். சரிங்க. வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சிலை எத்தனை அடியில் பண்ண போகிறீங்க, அது எப்படி தீர்மானிக்க போகிறீங்க? சிலை தீர்மானம் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து நின்ற கோலத்தில் இருப்பாரல்ல, அமர்ந்த கோலத்தில் தரிசனம்? இல்லை நின்ற கோலம் தான். சரிங்க. அவர் எப்பயுமே வந்து ஒரு 50 வயசு தாண்டி இருந்தாலுமே இன்னும் வந்து சிறு வயசு பையனாக தான், அவரோட யங் மேனாக தான் இன்னும் இருக்கிறார். ஓடி ஆடி விளையாடுற அளவுக்கு எல்லா தெம்பும் எல்லா ஆக்டிவேஷனோட இருக்கிறார். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய போஸ் இருக்கும் சிலையில். அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவான ஒரு போஸ் இருக்கும் அவருக்கு. ஆகம விதி பிரகாரம் அவருடைய சிலையை அமைக்கணும். எப்படி ஆகம விதி பிரகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு மனிதனை உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த உயரத்தை அளக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆகம விதிங்கிற சொல்கிறது. நீங்கள் இப்போ ஒரு ஆள் அளக்கணும்னா எப்படி அளப்பீங்க? நிற்க வச்சு டேப் எடுத்து அளப்பீங்க கிடையாது. அப்படி அளக்கக்கூடாது. ஆகம விதி பிரகாரம் ஒரு மனுஷனை நிற்க வச்சு அளக்கக்கூடாது. எப்படி அளக்கணும் தெரியுங்களா? அளவுகோல் நான் சொல்கிறேன். நான் எல்லோரும் இது உலக மக்கள் பூராத்துக்குமே தேவையான ஒரு விஷயம். இனிமேல் இப்படி அளங்க. இப்படி 2 கையை நீட்டுங்க. இப்படி 2 கையை நீட்டினீங்கன்னா, இந்த நடுவிரல் இருக்குது பாரு, இந்த செவுத்தோரம் நின்றுக்கிட்டு இப்படி நீட்டுங்க. இந்த நடுவிரல் இடத்துல மார்க் பண்ணுங்கள். இந்த நடுவிரல் இடத்துல இப்படி நீட்டி மார்க் பண்ணுங்கள். இப்படி நீட்டி மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் டேப்பை பிடிச்சி அளங்க. இதை டேப்பை பிடிச்சி அளந்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய உயரம் அப்படியே வந்துடும். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இது ஆகம விதி பிரகாரம் ஒரு மனிதனை டேப் கொண்டு டைரெக்டாக அளக்கக்கூடாது. இப்படி நான் சொன்ன மாதிரி இப்படி அளந்தீங்கன்னா, இந்த 2 மார்க் கை இருக்குது பாருங்க, இதுதான் ஒரு மனிதனுடைய உயரமே. இவ்வளோ எந்த மனிதனாக இருந்தாலும் அவங்கவுங்க கைக்கு இப்படி பிடிச்சி அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இதை அளந்தீங்கன்னா இந்த மனிதனுடைய உயரம் வந்துடும். அந்த உயரத்தை இப்போ என்ன ஹைட்டு இருக்கிறாரோ அந்த ஹைட்டுக்கு அதை சிலையாக அமைக்க போகிறோம். சரிங்க. நான் ஒரு கேள்வி வந்தவொடனே கேட்கல நினச்சேன். அது எப்படிங்க இந்த கொங்கு மண்ணிலேயே வந்து இதேமாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? ஒரு பக்கம் குஷ்பு கோயில் கட்டினாங்க, ஒருத்தர் வந்து ஏலியனுக்கு கோயில் கட்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த வயசில் நீங்களும் விஜய் கோயில் கட்டுறீங்க. இந்த மண் அதுக்கான சிறப்பு மிக்கது. அதாவது கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உலக பாடல் வரலாற்றையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, தென் தமிழகம் இறைவனுடைய மொத்த நெட்வொர்க்கும் தென்னகத்தில் தான் இருக்குது. உலகம் பூரா இருக்குது. எல்லாமே உலகம் பூரா இறைவனுக்கு சொந்தமான விஷயந்தான். ஆன்மீகம் தலை தோங்கினது, சித்தர்கள் தலை தோங்கினது, சித்தர்களுக்கு பாடம் நடத்தினது. அது நல்லதுங்க. பட் விஜய் கோயில் கட்டுறது, ஆல்ரெடி குஷ்பு, எம்ஜிஆர் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை வளர்க்காதா மக்கள்கிட்ட? பெரியார் மண் வேறு இது. பெரியார் மண்ணுங்கிறதெல்லாம் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஒரு தனி ட்ராக்கு. அந்த கடவுள் இல்லைங்கிறதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகலையே. அவருடைய காலத்திலேயே இருக்கட்டும், இன்றைக்கா இருக்கட்டும், கடவுள் இல்லைங்கிறது செல்லுபடி ஆகலை. அது யாருமே எடுத்துக்க கிடையாது. அவருடைய வாதத்தை யாருமே எடுத்துக்க கிடையாது. அவர் சொன்னதில் பகுத்தறிவு இருக்குது இல்லையா? நம்ம கோயிலையும் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டிருப்பேன், அன்பே அகிலம் அருள்வாக்கு சித்தர் பீடம் அன்று பகுத்தறிவு திருக்கோயில் அப்படின்னு தான் எழுதியிருப்பேன். அதனால் இது பெரியார் கோயிலுன்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரியார் கட்சிக்காரன் அது தப்பு. அது பகுத்தறிவுனா ஒரு விஷயத்தை நாம் உள்ளார பூந்து தொகுத்து வெளியில் எடுத்து அதனுடைய விளக்கத்தை சொல்லணும். அதை நான் சாமியாராகவோ சித்தராகவோ நான் இதை வந்து சொல்ல கிடையாது. நானும் இந்த ஓட்டு போட்ட இந்த மக்களில் ஒருத்தன். நான் மேற்கு தொகுதி, நானும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன். அதில் ஒரு உறுப்பினராக நானும் சொல்கிறேன். நானும் அந்த 8 கோடி மக்களில் நானும் தமிழ்நாட்டில் ஒரு பிரஜை. நான் என்னால் முடிஞ்சது என்ன செய்ய முடியும், அவ்வளோதான். ஒவ்வொருத்தனுடைய கேள்வியும் அதுதான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஜய்க்கு சிஎம்முக்கு என்ன செய்ய முடியும், என்ன நல்லது பண்ண முடியும். டெய்லி நான் போய் அங்கே ஏதாவது செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியும், என்னால் முடியுமா? இல்லை அதுக்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நமக்கு வாய்ப்பு இருக்கா? 8 கோடி மக்களும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல கிடையாது. அப்போ அதுக்கு தான் செலவழிக்கிறது. புரியுதுங்களா? எல்லாரும் இப்போ அவருக்கு பிறந்தநாள் வருதுன்னு சொன்னால் இத்தனை பேரும் அங்கே மெட்ராஸில் போய் நம்ம பார்த்து வாழ்த்து சொல்ல முடியாது, அவரை நம்ம பார்க்க முடியாது, ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது. ஆனால் அதே இந்த இடத்துல செய்யலாம். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து அதே பிறந்தநாள் அன்றைக்கி ஈரோடு மாவட்டம் ஃபுல்லாக, ஈரோட்டை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து விஜய்க்கு வந்து நாம் என்ன பண்ணலான்னா, நமக்கு செலுத்த வேண்டிய மரியாதையை, இப்போ விஜய்க்கு மரியாதை செலுத்தினா என்ன, அவங்கள பெற்றவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அம்மா அப்பா, அவங்களுக்கு மரியாதை செலுத்தினேன்னு எல்லாம் ஒன்று தானது. திருவிளையாடல சொன்னார் இல்லையா, உலகத்தை சுற்றி வந்தால் என்ன, அம்மா அப்பாவை சுற்றி வந்தால் ரெண்டும் ஒன்று தானே. அப்போ சிஎம்னுடைய ஆசீர்வாதம் அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பாவை கும்பிட்டா என்ன, நாம் முதலமைச்சர் கும்பிட்டா என்ன, எல்லாம் ஒன்று தான். அப்போ நம்ம அங்கே நேரில் போய் கும்பிட முடியாது, எல்லாருமே கும்பிட முடியாது, சிலையை தரிசனம் பண்ண வரலாம். ஆமாம், அவ்வளோதான் தீர்ந்தது. மறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து யாரும் மறக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த நினைவு.
வருடம் அதுக்கு உண்டான நினைவு கூட்டம் அதுக்கு தான் நடந்துட்டு இருக்குது. அவர்கிட்ட போய் அவரை வாழ்த்திட்டு அவர் நம்மளை வாழ்த்துற மாதிரி அதுக்கு தான் அந்த உருவம் வச்சுருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக சிஎம் கிடைச்சிருக்காரு. அந்த சிஎம்மை பாதுகாக்கிறதுக்கு நாம் போய் எஸ்கார்டாக நிற்க முடியாது. என்னை போல் 1000 பேர் 1,00,000 பேர் கோடி பேர் ஆசைப்பட்றான். நான் எஸ்கார்டாக இருந்து சிஎம்மை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லாருமே போய் அந்த வேலையை பண்ண முடியாது. அதுக்குன்னு சில பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். அதுக்கு அரசு சட்டத்தில் இடம் பத்தாது, அவருக்குன்னு டைம் பத்தாது, நமக்குன்னு டைம் பத்தாது. பொழப்புக்கு போகணும். அவன் அன்னாடம் கூலிக்காரன். அவன் வேலைக்கு போயிட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இப்போ முதலமைச்சரை பார்த்துட்டு வரலான்ட்டானே நேராக இங்கே வந்துடலாம். அதனால் என்ன முடியும்? என்ன சாப்பிட்ணும்? சிஎம் சார் எதாவது சாப்பிட ஆசைப்படுறீங்களா? இந்த எங்கள் ஊரில் சோறாக்கணும், கொஞ்சம் பொங்கல் இருக்குது, வச்சுட்டு கும்பிட்டு நல்லபடியாக ஆட்சி நடத்துங்க அப்படின்ட்டு அவன் போகட்டும். சிலைக்கு வச்சுட்டு கும்பிட்டு போனால் போதும், ஆட்சி நடந்துருங்கிறீங்க. என்ன மாற்றம் இருக்கு? அதில் முதலமைச்சர்கிட்ட மனு கொடுத்து கோரிக்கை கொடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாவே நடக்க மாட்டேங்குது. நீங்கள் சிலைக்கு போய் பொங்க வச்சா நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இதுதானே நடந்துட்டு இருக்குது. இதுதான் நடந்துட்டு இருக்கு. உலகம் பூரா இதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ முருகனுக்கு பொங்க வைக்கிறோம், எல்லா சாமியும் பொங்க வைக்கிறோம், கெடா வெட்டுறோம். இப்போ இதனால் என்ன நன்மை நடந்துகிட்டு இருக்குது? சாமி சாப்பிடுதா அப்படின்னா சாமி சாப்பிட போகிறதில்ல. இப்போ விஜய்க்கு நீங்கள் படைச்சி வச்சிங்கன்னா விஜய் சாப்பிட போகிறதில்ல. விஜயை சார்ந்தவர்கள் 10 பேர் இங்கே இருப்பாங்க. இயற்கையில் இங்கே இருக்கிற எறும்பு பூரா சாப்பிடும், இருக்கிற ஈ பூரா சாப்பிடும், பூரா மயில் இங்கே தான் தங்கி இருக்கும், அது எல்லாம் சாப்பிடும். இத்தனை பேர் சாப்பிட்டு மகிழும் போது இப்போ யார் மூலியமாக அது நடக்குது? அது விஜய் மூலமாக தானே நடக்குது. விஜய் பார்க்கறனால தான் அவன் தேங்காய் பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறேன். அது 10 மயில் 10 குருவி சாப்பிடுது. அதே தான் இங்கே ஆன்மீகத்திலேயே நடந்துட்டு இருக்கிற விஷயம்.